வீட்டிற்குள் ஒளித்து வைத்து இருடியத்தை விற்க முயன்ற கும்பல். கஸ்டமர் போன்று நேக்காக பேசி மோசடி கும்பலின் முக்கிய தலைவனை சுற்றி வளைத்த போலீஸ். வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு இருடியத்தை விற்பதற்காக 400 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக அதிர்ச்சி தகவல். நடந்தது என்ன? கடலூர் திடீர் குப்பம் கிராமத்துல முருகன்கிறவரு வசிச்சுட்டு இருந்தாரு. இவரு என்கிட்ட இருடியம் இருக்குதுன்னு அத கூட்டா சேர்ந்து வித்தா பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம்னு அதே கிராமத்துல உள்ள மணிகண்டன், விக்னேஸ்வரன், ஜெயவேல்னு 6 பேர்கிட்ட சொல்லி இருக்காரு. அவங்களும் இதுக்கு ஓகே சொன்னதால 7 பேருமா சேர்ந்து ஒரு மாசமா இருடியத்தை விற்பனை செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஊர்க்காரங்களுக்கு தெரியாமலும் போலீஸ் கிட்ட சிக்காமலும் வாடிக்கையாளர்கள் கிட்ட இருடியத்தை விற்பனை பண்றது அந்த கும்பலுக்கு பெரிய சவாலா இருந்திருக்குது. முருகனும் அவன் கூட்டாளிகளும் அடிக்கடி கூடி பேசுறது, மர்ம பொருளை கையில வச்சுக்கிட்டு ஒரு மார்க்கமா சுத்திக்கிட்டு இருந்தது, இதெல்லாம் கிராம மக்கள் மத்தியில சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. முருகனும் அவனுடைய கூட்டாளிகளும் இருடியம் வச்சிருந்த தகவல் அவங்க கும்பல் கிட்ட இருந்தே எப்படியோ கசிஞ்சிருக்கு. இத தெரிஞ்சுக்கிட்ட கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த தகவலை குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காரு. அதுக்கு போலீஸ் இந்த தகவல் யாருக்கும் தெரியக்கூடாது, முருகனை எப்படி கையும் களவுமா பிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி இருக்காங்க. இதையடுத்து முருகனுக்கு போன் பண்ண குற்ற நுண்ணறிவு பிரிவு இன்ஸ்பெக்டர் ஜெரால்டு தன்னை போலீஸ்னு காட்டிக்காம இருடியம் வாங்குற கஸ்டமர் மாதிரி பேசி இருக்காரு. எனக்கு இருடியம் வேணும், எங்க வந்து வாங்கணும்னு கேட்டிருக்காரு ஜெரால்டு. அதுக்கு எதிர்முனையில பேசின முருகன், உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இருடியம் கொடுக்க முடியாது, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க எத்தனை கோடிக்கு இருடியம் வாங்கினாலும் அட்வான்ஸா 25 லட்சம் ரூபாய் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஜெரால்டும் ஓகே சொல்ல அவரை திடீர் குப்பத்துல உள்ள அம்மன் கோவிலுக்கு வர சொல்லி இருக்காரு முருகன். அதன்படியே ஜெரால்டும் டைமுக்கு அங்க போயிருக்காரு. அப்போ அங்க வந்த முருகன் ஜெரால்டு கிட்ட பணம் ரெடியான்னு கேட்டிருக்காரு. ஜெரால்டு பணத்தை காட்டுனதும் முருகன் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அப்போ முருகனுடைய வீட்டுல ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள இருடியம் இருக்கிறதா சொல்லி இருக்காரு. அதை உறுதி செய்த ஜெரால்டு தன் கூட வந்த மற்ற போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காரு. உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் முருகனை சுத்தி வளைச்சு அவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த தகவலை வச்சு அதே ஊர்ல உள்ள மணிகண்டன், விக்னேஸ்வரன், ஜெயவேல்னு 7 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில அந்த கும்பல் தங்கள் கிட்ட இருந்த இருடியத்தை காட்டி வெளிநாட்டை சேர்ந்த சிலர்கிட்ட 400 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசினதா சொல்லி இருக்காங்க. அந்த கும்பல் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவங்க கிட்ட இருந்தது உண்மையான இருடியமா அல்லது போலியா, இந்த சம்பவத்துல பெரிய தலைகள் யாருக்காவது தொடர்பு இருக்கா, இது முருகனுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கு விடை கிடைக்க பிடிபட்ட 7 பேர்கிட்டையும் போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க.